தமிழ்நாடு முழுவதும் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளார். இந்த அதிரடி முடிவுக்கு தமிழகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஆனால் இந்த நடவடிக்கையால் அரசுக்கு கணிசமான வருவாய் இழப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்வர் விஜய் உத்தரவின்படி மூடப்படும் 717 கடைகளில் 276 கடைகள் வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலும், 186 கடைகள் கல்வி நிறுவனங்களுக்கு அருகிலும், 255 கடைகள் பேருந்து நிலையங்களுக்கு அருகிலும் அமைந்துள்ளது. பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று பெண்கள் மற்றும் மாணவர்களின் நலனை மனதில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடங்களில் மதுபான கடைகள் இருப்பது பல்வேறு சமூக பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்ததால் பொதுநலன் கருதி இந்த நடவடிக்கை அவசியமானதாக கருதப்பட்டது. இந்த 717 கடைகள் மூடப்படுவது மூலம் தமிழக அரசுக்கு தினமும் சுமார் 26 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இது அரசின் மொத்த வருவாயில் கணிசமான பங்கை பாதிக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. இருப்பினும் முதல்வர் விஜய் இந்த இழப்பை ஏற்றுக்கொண்டு பொதுமக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளித்துள்ள பாராக்குரியவை. இந்த நடவடிக்கை மதுவிலக்கை நோக்கிய முதல் படியாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 4765 டாஸ்மாக் கடைகள் உள்ளது. இதில் தற்போது 717 கடைகள் மூடப்படும் பட்சத்தில் சுமார் 15% கடைகள் மூடப்படுகிறது. இதேவேளையில் தமிழ்நாட்டில் டாஸ்மாக்களில் சராசரி தினசரி வருவாய் 150 கோடி, வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை காலத்தில் 200 முதல் 250 கோடி ரூபாய் வரையில் வர்த்தகமாகும். இதன் அடிப்படையில் பார்க்கையில் தினசரி வருவாயில் 15% வருவாய் பாதிக்கப்படும் பட்சத்தில் தினமும் 25 முதல் 27 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு அரசுக்கு ஏற்படும். வருடத்திற்கு கிட்டத்தட்ட 9500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். தற்போது மூடப்பட்ட 717 கடைகளுக்கும் மாற்று இடங்கள் ஒதுக்கப்படுமா என்பது அடுத்த முக்கியமான கேள்வியாக உள்ளது. இல்லையெனில் மூடப்பட்ட 717 கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு மொத்த எண்ணிக்கையிலிருந்து குறைக்கப்பட்டு நிரந்தரமாக மூடப்படுமா என்பது அடுத்த முக்கியமான கேள்வியாக உள்ளது. அடுத்து முக்கியமான விஷயம், தினமும் 90 கோடி ரூபாய் இழப்பை எப்படி விஜய் தலைமையிலான அரசு சரி செய்ய போகிறது? இதற்கான மாற்று வருவாய் ஈட்டும் வழிகள் என்ன? 200 யூனிட் மின்சாரம் மூலம் 1750 கோடி ரூபாய் அளவிலான செலவுகள் உருவாகியுள்ளது. இதற்கிடையில் தினமும் 90 கோடி ரூபாய் அளவுக்கான பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் புதிய வருவாய் ஈட்டும் வழிகளை முதல்வர் விஜய் வேகமாக உருவாக்க வேண்டும் என்றே கூறப்படுகிறது.